பக்தி கடல் பக்தி உலகம் எந்த சேனலாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு 1:45க்கு ட்ரெயினுங்க திருச்சிக்கு. ஸோ திருச்சிக்கு தான் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கோம். பேக் பண்ணியாச்சு எல்லாமே. திருச்சி சமயபுரம் அம்மனை வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்துட்டு, அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவனைக்காவல் ஜலகண்டீஸ்வரர் அவரையும் பார்த்துட்டு, உறையூர் வெக்காளியம்மன். ஸோ ஒரு 2-3 நாள் டைமு. அதுக்குள்ளே என்னென்ன தெய்வங்களை அங்கே பார்க்க முடியுமோ, கோவிலுக்கு போக முடியுமோ ஒரு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நானும் என்னுடைய அண்ணன் ஃபேமிலியும் வந்து கிளம்பியாச்சு. கோவிலுக்கு கிளம்பியாச்சு. 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சமயபுரத்து அம்மனை நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு பிறகு தான் என்னோடய வாழ்க்கையில் ஓரளவுக்கு இருட்டாக இருந்தது. ஓரளவுக்கு அது கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதுன்னா அம்மனை பார்த்துட்டு வந்த பிறகு தான் அது வந்து நான் தீர்க்கமாக சொல்ல முடியும். அதே மாதிரி என்னையும் என்னுடைய குழந்தையும் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்குது அவள் தான். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் பெருமாள் என்னோடய ஜாதகத்தில் வந்து நான் சனிக்கிழமை பிறந்ததுனால என்னோடய ஜாதகத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்கு போக சொன்னாங்க. நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர், அக்யூரேட்டாக கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்னா சங்கர நாராயணன். திரைத்துறையில் 40 வருட காலம் ஆஸ்தான ஒரு ஜோதிடர். ரஜினிகாந்திலிருந்து, விஷாலிருந்து, பிரபுதேவாலிருந்து, ராமராஜன்லேருந்து நிறைய பேருக்கு வந்து அவர் தான் ஆஸ்தான ஜோதிடர். அவர் சொன்னது தான் இன்றைக்கு வரைக்கும் திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதக பார்க்கக்கூடிய அந்த அப்பா அவங்ககிட்ட தான் என்னோடய ஜாதகத்தை நான் பார்த்தேன். அதில் தான் அவங்க சொன்னாங்க, அம்மா நீ கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துடுமா, 6 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு வா, உனக்கு வீடு வாசல் தொழில் என்ன தேவையோ உனக்கு அவரே அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா பெருமாளை தான் கும்பிட வேண்டியது இருக்குது. பட் நான் வந்து முருகரை கும்பிட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து தூத்துக்குடினால அந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் முருகரை தான் நம்ம கும்பிடுவோம். அது சிவகோத்திரம் நாங்கள், அதனால் வந்து சிவனை கும்பிடுவோம். சிவன், முருகன், பிள்ளையார் இப்படி தான். பெருமாள் பக்கம் வந்ததில்லை. பட் வந்து என்னோடய ஜாதகத்தில் இருக்கிறதுனால பெருமாளையும் போய் பார்த்துட்டு வாழ்க்கை எப்படி மாறுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா வாழ்க்கையில் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம மேலே இருக்கணும், இல்லை இறைவன் மேலே இருக்கணும், இல்லை இயற்கை மேலே இருக்கணும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்பக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு அந்த கோவிலுக்கு கிளம்புறோம். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.